ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹனி குயின் vlogs. ஸோ இந்த வீடியோவில் ஆகாஷ் புக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் ஆகாஷ் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண போகாதீங்க. யூ வில் ஸ்டக் அட் த மிடில். ஓகே, இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆகாஷ் புக்ஸ் எல்லாமே நீட்டுக்கு போதுமா, இது மட்டும் படித்தாலே போதுமா அப்படி கேட்குறவங்களுக்கு, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்வியஸ்லி எஸ். ஆகாஷ் புக்ஸ் ஆர் மச் enough ஃபார் நீட் எக்ஸாம்ஸ் பிகாஸ் எல்லா கொஷின்ஸுமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அண்ட் எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க, வந்து ஒரு சாப்டரோட கண்டென்ட் படிக்கும் போது உங்களுக்கு வந்து 20% தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் ஒரு 60% வந்து எப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா நீங்கள் வந்து கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. இதே நீங்கள் ஆகாஷ் புக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து டாபிக் வைஸ் இருக்காது, பட் சீக்வன்ஸாக தான் இருக்கும். சேம் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து இருக்கும். ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். அண்ட் ரிமைனிங் 20% அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அண்ட் எரர் நோட்ஸ் வந்து எழுதும் போது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டவுட் வந்து ஆகாஷ் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின்ஸா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஆன்சர் டு திஸ் கொஷின் இஸ் ஆப்வியஸ்லி எஸ். தட் ஒன்லி குட் ஃபார் கிராக்கிங் நீட் 2026 கைஸ், பிகாஸ் நவடேஸ் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்டுட்ருக்காங்க நீட் எக்ஸாமில். ஸோ நீட் 2025 கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது தான். ஸோ இப்போ வந்து ஆகாஷ் புக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சாப்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா புக்ஸுமே உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க, பேக்கேஜை தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ புக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 3 செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அண்ட் செக்ஷன் சி. செக்ஷன் ஏல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா என்சிஆர்டி கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் பியில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் வந்து இருக்கும். செக்ஷன் சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இருக்கும். பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆகாஷ் புக்ஸில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளாக தான் வந்து கூகுளோ இல்லை வேறு எதுலையோ வந்து சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தென் நீட் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் யூ கைஸ் அண்ட் ஐம் டேம் ஷுர் இன் தட். ஸோ 3 டிராஃப்ட் நோட் புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி செப்பரேட்டாக. ஸோ 6 நோட்ஸ் நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ ஒரு நோட்டில் வந்து செக்ஷன் ஏ ஆஃப் ஆல் த சாப்டர்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்ஸ் வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. செக்ஷன் பி வந்து அதே மாதிரி எல்லா சாப்டர்ஸ்க்குமே தனியாக எழுதுங்க ஒரு நோட்டில். அண்ட் செக்ஷன் சியும் வந்து அதே மாதிரி தனியாக எழுதி வச்சுக்கோங்க. 3 நோட்டு போக நீங்கள் நிறைய டெஸ்ட்லாம் எழுதுவீங்களா, மார்க் டெஸ்ட்லாம் உங்கள் இன்ஸ்டியூட்டில். இதே இது நீங்கள் ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் இருக்கீங்கன்னா எஃப்டி, என்பிடிஎஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவீங்களா. ஸோ அதோட எரர் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி பார்ட் டெஸ்ட்னு எல்லா இன்ஸ்டியூட்லையுமே வைப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கு இந்த 3 நோட் ப்ளஸ் உங்களோட எரர் நோட்டை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும். ஐ எம் டேம் ஷுர் கைஸ் யூ ஆர் கோயிங் டு கிராக் நீட் 2026. அண்ட் இதை எழுதிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. மோஸ்ட் ஆஃபன் எடுத்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்கிறது வந்து நான் எழுதுனது. நான் வந்து ஒரே நோட்லேயே வந்துட்டு செக்ஷன் ஏ, பி அண்ட் சி வந்து எழுதினேன். பட் எனக்கு அது வந்து அப்போ தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது நான் பண்ணது தப்பு அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் நீங்கள் எது வேணுமோ எடுத்து படிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நோட் புக் எடுத்து படிச்சிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்ஷன் சி மட்டும் எல்லாத்துலேயும் எழுதினேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும். பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இப்போயும் சொல்கிறேன், நீட் 2026 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வராது, அதனால் இதெல்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி எப்படி படிக்கிறது, எக்ஸ்ட்ராவாக படிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ வந்துடும். ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்ட் கைஸ், இனிமேல் வீடியோட எண்டில் கோட்ஸ் ஃபார் த வீடியோ அண்ட் டாபிக் ஆஃப் மை நெக்ஸ்ட் வீடியோ சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கோட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ இஸ்: you are not just studying for the exams, you are working towards a brighter future for yourself and others. And topic for my next video is how to use Akash package for botany and zoology. So let's grow, learn, explore together.